வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இந்த வாரம் முழுவதும் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஞானத்தை பற்றிய சில விஷயங்களை தியானிக்கப் போகிறோம். ஞானம் என்றால் என்ன என்று அகராதியில் பார்ப்போமானால், மெய்யறிவு, விவேகம், பட்டுணர், பகுத்தறிவு, அறிவாற்றல், புத்தி கூர்மை என்று பல அர்த்தங்கள் கூறப்பட்டுள்ளது. அறிவு என்பதற்கு அனுபவம், கல்வி அல்லது தொடர்புகள் வழியாக பெறப்படும் உண்மைகள், கருத்துக்கள் மற்றும் திறமைகளின் தொகுப்பு என கூறப்பட்டுள்ளது. எனவே கற்பதன் மூலம் அல்லது அனுபவத்தின் மூலம் பெறப்பட்ட அறிவை திறம்பட பயன்படுத்தும் திறன் அல்லது சரியான முடிவுகளை எடுக்கும் திறனே ஞானம் எனலாம். வேதாகமத்தின்படி பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இதில் கிறிஸ்துவே ஞானம் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. ஆகவே கிறிஸ்துவை கண்டறிந்தால் ஞானத்தை கண்டடையலாம் என்பது தெளிவாகிறது. இப்போது நமக்கு வருகிற கேள்வி, கிறிஸ்துவை நாம் எவ்வாறு அறியலாம் என்பதே. கிறிஸ்துவை நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறியலாம். ஆம், வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அவை தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தர் தம் வார்த்தைகள் மூலம் நமக்கு ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில் ஞானத்தை கண்டடைய சில நிபந்தனைகள் கூறப்பட்டுள்ளன. அதில் நாம் இன்று பார்க்க போகும் ஒரு நிபந்தனை 2ஆம் வசனத்தில் உள்ளது. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ரிசீவ் மை வேர்டு. தெய்வீக ஞானத்தை பெறுவதற்கு முதன்மையான ஆதாரம் வேதாகமம்தான். நீங்கள் வேறு எங்கும் அதை காண முடியாது. வேதாகமத்தில் தேவனுடைய அறிவுறுத்தல்களும் கொள்கைகளும் உள்ளன. அதை வைத்திருந்தாலே ஞானம் வந்துவிடுமா? இல்லை. நாம் வேத வாக்கியங்களை விடாமுயற்சியுடன் வாசித்து கற்றுக்கொள்ளவும் அதில் வளரவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற ரோம நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், மிகுதியான தர்மங்களை செய்கிறவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வசனம் கூறுகிறது. இவன் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் தேவன் கவனித்தார். நற்கிரியைகள் மட்டும் போதாது, அவன் முழுதாய் ரட்சிக்கப்பட தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பேதுருவை அவனிடம் அனுப்ப கர்த்தர் விரும்பி தேவதூதனை அனுப்பினார். தூதனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த கொர்நேலியு பேதுருவை அழைத்து வர உடனே ஆட்களை அனுப்பினான். பேதுருவும் யோப்பா பட்டணத்தில் உள்ள சிலரும் அழைக்க வந்திருந்தவர்களோடு சேர்ந்து கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றபோது, தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வம் உள்ளவனாய் கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நாம் அவருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருக்கிறோமா? தான் மட்டும் அறிந்தால் போதாது, தன் உறவினரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் அவனிடம் இருந்தது. அப்போஸ்தலர் 10:25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவன் தேவனிடமும் மனுஷரிடமும் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை கூற வந்த பேதுருவுக்கு முன் அவன் தன்னை தாழ்த்தினான். நாமும் கூட தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் அல்லது கேட்கும் முன் நம் சொந்த புத்தியால் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கும் கற்பிக்கும்படி நம்மை தாழ்த்தி கேட்க வேண்டும். பேதுரு கூறப்போவது தான் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகள் என்பதை கொர்நேலியு அறிந்திருந்தான். 33ஆம் வசனம், கொர்நேலியு பேதுருவிடம் கூறுகிறான்,
தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் எப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தேவனுடைய வார்த்தையை கேட்க காதுகளை திறந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கவனம் சிதறவில்லை. பிரசங்கத்தை கேட்கும்போது நம்மை போல அவர்கள் தூங்கவில்லை, நேரத்தை பார்க்கவில்லை, போனை பார்க்கவில்லை, சலிப்படையவில்லை, சந்தேகிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். பேதுரு இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது ஞானத்தின் ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். தனது உறுதியான விசுவாசத்திற்கு பெயர் போன சுவிசேஷகரான ஜார்ஜ் முல்லர் மனம் மாறிய முதல் 4 வருடங்கள் வேதாகமத்தை வாசிப்பதை புறக்கணித்தாராம். ஆனால் அவர் அதை வாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து அது அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்ததாம். 100 முறை முழங்காலில் நின்று வாசித்தது உட்பட கிட்டத்தட்ட 200 முறைக்கும் மேலாக வேதத்தை வாசித்த அவர் கூறுகிறார், வெளிப்புற மனிதன் சாப்பிடாமல் இருந்தால் நீண்ட நேரம் வேலை செய்ய முடியாது. அது உள்ளான மனிதனுக்கும் பொருந்தும். உள்ளான மனிதனுக்குரிய உணவு ஜெபம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நாம் வேதத்தை ஒரு சிரத்தையின்றி வெறுமனே வாசித்தால் ஒரு குழாயில் தண்ணீர் கடந்து போவது போல அது நம் மனதை விட்டு கடந்து சென்றுவிடும். அப்படி நாம் வாசிக்கக்கூடாது. நாம் வாசிப்பதை கருத்தில் கொண்டு கவனமாக சிந்தித்து நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இதுவரை நீங்கள் அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்று தேவன் உங்களோடு இடைபடுவாராக. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்தவரே, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஞானத்தில் வளர நீர் எங்களுக்கு உதவும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.